இந்த வயசான லேடி கால்ல செருப்பு கூட இல்லாம இப்படி பதற்றமா ஓடி வரதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. கதைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மகாராஷ்டிரால உள்ள பாராமதி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல லதாக்கர் வாழ்றாங்க. லதா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. லதாவும் அவங்களோட கணவர் பகவானும் அந்த கிராமத்துல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தினமும் அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. வறுமையில இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியா போகுது. லதாக்கு 60 வயசு ஆகும் போது அவரோட கணவரான பகவானுக்கு திடீர்னு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த ப்ராப்ளமை சரி செய்யணும்னா நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. அன்றாட குடும்ப செலவுக்கு கஷ்டப்படுற லதாவால தன் கணவரோட மருத்துவ செலவை பார்க்கறதுக்கான போதுமான வசதி இல்ல. லதா அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட, அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட, இப்படி எல்லார்கிட்டையும் பண உதவி கேட்கிறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு பண உதவி கிடைக்கல. எப்படியாச்சும் தன் கணவரை காப்பாத்திடணும்னு சொல்லி பணத்தை ரெடி பண்றதுக்காக லதா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அந்த கிராமத்துல நடக்க போற மாரத்தான் ரேஸை பத்தி லதா கேள்விப்படுறாங்க. 3 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய அந்த மாரத்தான் ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிய வருது. இதை கேள்விப்பட்ட லதா அடுத்த கணமே அவங்க அந்த ரேஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லதா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. அவங்களுக்கு இந்த மாதிரி ஓடி பழக்கம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்களோட சூழ்நிலை எப்படியாச்சும் இந்த பந்தயத்துல ஓடி ஜெயிச்சு அந்த பரிசை அவங்க வாங்கியே ஆகணும். லதா சோர்ந்து போயிடல. அவங்க பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லதா பணம் கட்டி ஒரு ஜிம்ல சேர்ந்தோ அல்லது ஒரு கோச்சு கிட்ட சேர்ந்தோ அவங்க பயிற்சி எடுத்துக்கல. அவங்க வாழ்ற சூழ்நிலைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. லதா தாங்கிட்ட இருக்கிற சைக்கிளை வேகமா தள்ளிட்டு ஓடுறது மூலியமாவும், வெயிட்டான பொருட்களை சுமந்துக்கிட்டு வேகமா ஓடுறது மூலியமாவும், கரடு முரடான குன்றுகளை கஷ்டப்பட்டு ஏறுறது மூலியமாவும் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. மாரத்தான் ரேஸுக்கான நாளும் வருது. 2013 லதா மாரத்தான் போட்டியில கலந்துக்கிறாங்க. போட்டியில கலந்துக்கிட்டவங்க எல்லாம் ப்ராப்பரான ஷூ அணிஞ்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டிரெஸ்ல வந்திருக்காங்க. ஆனா லதா ஒரு பழைய புடவையோட கால்ல செருப்பு கூட இல்லாம போட்டியில கலந்துக்கிறாங்க. நமக்கு தெரியும் மத்தவங்க எல்லாம் ஒரு பேஷனுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆனா லதா தன்னுடைய ஆசை கணவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த போட்டியில கலந்துருக்காங்கன்னு. போட்டி ஆரம்பிக்குது. லதா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசுல எப்படியாச்சும் நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி மட்டுமே இருக்கு. பிடிக்கிற வெயிலோ அல்லது சாலையில இருக்கிற கற்களோ எதை பத்தியுமே கவலைப்படாம லதா வெறித்தனமா ஓடுறாங்க. 3 கிலோமீட்டர் தூரம் செருப்பு போடாம வெறும் கார்களோட ஓடி லதா அந்த மாரத்தான் ரேஸ்ல ஜெயிக்கிறாங்க. இதுல கிடைச்ச 50,000 ரூபாய் பணத்தை வச்சு தான் கணவரோட முதற்கட்ட மருத்துவ செலவை பாக்குறாங்க. முழுமையா அவரோட கணவரை குணப்படுத்த இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. லதா அதுக்கடுத்து இன்னும் 2 மாரத்தான் போட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த போட்டிகளையும் ஜெயிக்கிறாங்க. அதுல வந்த பணத்தை வச்சு அவங்களோட கணவனை முழுமையா குணப்படுத்துறாங்க. அவரோட சப்போர்ட்டும் இல்லாம தனி ஒரு பெண்ணா நின்று தான் கணவரை உயிரை காப்பாத்துறதுக்காக பல கிலோமீட்டர் தூரம் ஓடி ஜெயிச்சு அதுல வந்த பணத்து மூலியமா அவர் கணவரை காப்பாத்தின லதா உண்மையிலே ஒரு சாதனை பெண்மணி தான். லதாவோட இந்த செயலை மையப்படுத்தி லதா பகவான் கரே அப்படிங்கிற ஒரு மராத்தி படமே எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. இப்போ லதா தான் கணவரோட மகிழ்ச்சியா வாழ்றாங்க. லதாவோட இந்த செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.